ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஒரு லைவ் வரேன். இன்றைக்கி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, தினசரி 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு 2 நேரம் ஒரு லைவ் வரலான்ட்டு இருக்கிறேன். என்ன ரீசனுக்கடா நீங்கள்லாம் லைவ் வரலான்னு நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய கவிதை வரிகளை, என் வாழ்க்கையோட வரிகளாக கோர்த்து யூடியூப்பில் போட்டேன். ஒவ்வொன்றும் 1,00,000 வியூஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாழ்க்கை வலிச்சிருக்கும், இல்லை என்னுடைய வரிகள் எங்கேயாவது தொட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் உணர முடியுது. அதனால் நான் லைவ் போட்டு உங்கள்கிட்ட உரையாடலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தோன்ற விஷயங்களில் தினசரி லைவில் வாங்க. என்னுடைய வரிகள் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை இப்படி வலிச்சிருக்கலாம், உங்களுக்கும் கவிதை எழுத தெரிஞ்சிருக்கலாம். இதை சம்மந்தமாக எல்லாத்தையும் நம்ம பேசணும் இல்லையா? கண்டிப்பாக பேசணும். அதுக்காக தான் தினசரி இன்றைக்கி மட்டும் இல்லை 8 மணிக்கு ஒரு லைவு, வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையே இல்லை அந்த டைம் 10 மணிக்கு மேலே ஒரு லைவ் வர்றேன். ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் 2 லைவை நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். தினசரி லைவ் வரலான்ட்டு இருக்கிறேன். நீங்களும் வாங்க. என்னுடைய வரிகள் பற்றி, கவிதைகளை பற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளை பற்றியும் வழிகளை பற்றியும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கைகளை பற்றியும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாழ்க்கை வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னுடைய வரிகள் உங்களை எல்லாம் தொட்டிருக்குது. லைவ் வாங்க. தினசரி நம்ம ஒவ்வொன்றும் பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது, எனக்கு தெரிஞ்சது தெரியாது, எல்லாத்தையும் நான் உரையாடணும்னா தினசரி 8 மணிக்கு ஒரு லைவு, 10 மணிக்கு ஒரு லைவ் வரேன். 2 லைவ்லையும் நம்ம பேசலாம். என்னை பற்றின விஷயங்களை எல்லாம், என்னுடைய வரிகளை பற்றின விஷயங்களை எல்லாம் தினசரி நீங்கள் என்கிட்ட உரையாடணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேசலாம். லைவில் சந்திப்போமா?